கோவிலும் நானும்னு ஒரு சீரிஸே போடலாம் போல. அந்த அளவுக்கு இந்த வருஷம் நான் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். சிவகங்கையில இருக்கிற தாய்மங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறமா இந்த கோவிலுக்கு போறதுக்கான சிச்சுவேஷனே எனக்கு அமையவே இல்ல. ஸோ இப்ப தான் போறேன். டெய்லி 8 மணி வரைக்கும் எரும மாடு மாரி தூங்கிட்டு 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற எனக்கு, இந்த மாரி வெள்ல கிளம்பும்போது காலைல சீக்கிரமா குளிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் 7 மணிக்கே பசி வந்துருது. யாரெல்லாம் அந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆடி மாசம் வந்ததுலேருந்து எங்க அம்மாவோட கோவில் அலப்பறைகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எங்க அம்மாவோட நானும் சேர்ந்து கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கேன். ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டா? ஆக்சுவலா நமக்கு புடிச்ச விஷயங்கள் நெறையா இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தான் இருக்கணும்னு நம்மளே ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் பல வருஷமா எனக்கு பிடிக்காத இரும்பு வளையல் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா கண்ணாடி வளையல் போட்டா கலர்ஃபுல்லா இருக்கும். ஜலக் ஜலக்குன்னு சத்தம் வரும். அது நல்லா இல்லன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னு நானே ஒரு மனக்கோட்டைய கட்டி கோடு போட்டு, ரோடு போட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு புடிச்ச கண்ணாடி வளையல் தான் நான் அதிகமா வாங்கி யூஸ் பண்றேன். இந்த சின்ன வளையல் விஷயத்துலருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு ஓகே இல்லன்னா கூட அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாக்ல பார்ப்போம். பை, டாட்டா.